நிறைய காலத்துக்கு பிறகு எங்கள்ட ராஜன் அண்ணா காட்டிய ஒரு அழகான வீடு வந்து பார்க்க போகிறோம். என்னுடைய அப்பா மீனவனா? அவர் ஒரு மீனவர். ஹலோ வணக்கம் உறவுகளே, நாங்கள் சந்தனேஷ். இன்றைக்கு நாங்கள் மக்களை வந்து எங்களுடைய ராஜன் அண்ணாவனுடைய ஒரு அழகான வீடு உண்டு எங்கள்ட ஜாழ்ப்பாணத்தில் பலாலாய் என்னண்ணா ஓகே அந்த ஊரில் வந்து பாருங்கோ. நாங்கள் இப்போ நினைக்கிறேன் ஒரு நீண்ட நாளை பிறகு வந்து இந்த வீடுங்க சுற்றி காட்ட போகிறோம். உண்மையிலேருந்து பார்க்க போனால் வீட்டில் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. அது என்னன்னு சொல்லி வீட்டுக்குள்ளே போனால் போகிறோம் உங்களுக்கு தெரியும். அப்படி வாங்க பார்ப்போமா. சரி, பார்த்தீங்கன்னா வந்து வீட்டுக்குள்ளேயே வந்து பாருங்க வந்து பனைமரம் வந்து தரிக்காமல் வச்சுக்கணும். அது என்ன காரணம்னு சொல்லி தெரியலை. சொல்லுங்க உங்கள் என்னதுக்காண்டி வந்து இது தரிக்கக்கூடாது. என்னது அப்பா வந்து எப்போவும் சொல்லுவார், உனக்கு 2 பனை காணி அப்படி இருக்குது. இந்த காணிக்குள்ள 2 பனை இருக்கும். இதான் குறிப்பு. இந்த காணி இது முதல் விடுவிக்கப்படாத இடம். அடையாளம் அப்படி அடையாளம். ரைட் ரைட். இந்த காணிக்குள்ள ஓகே ஓகே. அப்போ இன்னும் தரிக்கிற பிளான் இருக்கோ இல்லாட்டிக்கு? இல்லை, இது தரிக்க கூடாது. தரிக்க மாட்டீங்க, அப்படியே இருக்கும். அப்போ ஓகே ஓகே. உண்மையில் வந்து இந்த பனை மரத்தை வந்து கட்டி நாங்கள் பாதுகாக்கணும். அது முக்கியமான ஒரு விஷயம் உண்டு எங்களை இயற்கையில் வந்து. ரைட். அப்படி நாங்கள் இங்கே வந்து பார்த்தோம்னால் இது கட்டினது காரணம் வந்து நடுவில் இருக்கணும். முன்னுக்கு வாகனம் விடுறதுக்கும் ஏற்ற மாதிரி கடற்கரைக்கு கிட்ட வழியாக இருக்கணும்ண்டு தான் நெச்சு கட்டினது. அப்படியாண்ணா? அப்படி தான் கட்டினது. ரைட் ரைட் ரைட். சரி சரி, சூப்பர். இங்கால வந்து இதுண்ணா கார் பார்க்கிங். அது இது கார் பார்க்கிங்கண்ணா அது. சரி 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 ஓகே. அப்படி நாங்கள் எது முன்பக்கம் போகிற கேட் இதா? இதானே அண்ணா? சரி ஓகே. அதே கண்ணாடியில் வந்து இப்படி அடிச்சுக்கிறீங்களா? அது என்னென்னா ராயன் சொன்னார், இதுக்குள்ள திறந்த ஒடியாக இருந்தால் நாங்களும் வீட்டில் இருக்கிறது தானே. அப்போ நாயல் அப்படி இப்படி எது மிருகங்கள் உள்ளுக்கு வரலாம் ரெண்டாவதுக்காக கண்ணாடி போட்டு விட்டுரு. ரைட்டு, கண்ணாடி போட்டுக்கிறீங்கண்ணா? அப்படின்னா ரைட்டு ரைட்டு. இந்த கதை வந்து லொக் பண்ணியிருக்குது. அது சிறப்பு. இப்போ எடுக்க வேணுமா? அப்புறம் இதால் போகுமா? ஏன்னாம்மா இந்த கார் பார்க்கிங் உள்ளாடி இதுக்கெல்லாம் போகலாமேண்ணா? ஏன்னாங்க ரைட் ரைட் ஓகே. இந்த வந்தோம்னு சொல்லி சொன்னால் வேறு வந்து அவங்கள வேலை போன பார்த்து தெரியும். இது என்ன மாதிரி? இதை பற்றி சொல்லுங்கள் முன்னுங்க. ஒரு இது ஒரு கரும்பந்தா இருந்து கதைக்கக்கூடியது. அப்படி ஒரு பிளானில் அந்த பிளான்லாம் கிடைக்கிறீங்க. ஆனால் கண்ணாடி ஃபிட்டிங் அடிச்சிருக்கேன் நான் ஃபுல்லாக வந்து கதவுக்கு பதிலாக வந்து. இப்போ இதை நீங்கள் ஃபுல்லாக ஓப்பனாக விட்டுருக்கலாம். அப்படி ஓப்பனாக விடாமல் என்னதுக்காண்டி இப்படி? ஏன்னா நாங்கள் வீட்டில் இருக்காத காரணத்தால் தான் இதை அடைஞ்சது. அப்படியா? ரைட் ரைட். சூப்பர் சூப்பர். ஓகே ஓகே. மேலே வேறு வந்து அவங்க பார்த்துட்டு ஜிப்சத்தின் வேலைப்பாடு. இதே நான் வந்து இங்கே வந்து இது ஒரு ரூம் ஒன்று கட்டியிருக்கு ஒரு நேரம். அப்போ வீட்டுக்கு வெளியிலே ஒரு வெளியில் உள்ளுக்கு வராமலே அவர் உள்ளுக்கு வராமலே வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ரூம் உண்டு. அது வேறு வெளியில் வந்து தங்குறாங்க வந்து வேணும்னா தங்கிக் கொள்ளலாம். அந்த மாதிரி பிளானில் அதே வந்து ஃபுல்லாக அந்த கீழே டைல்ஸ்லாம் பதிச்சு என்ன மாதிரி முறையில் வந்து வேறு வந்தால் 2 கலர் கோட் வந்து கொடுத்தீங்கன்னா ஓகே. இது நான் பார்த்துக்கொண்டு அப்படி உள்ளே போமா. உள்ளே போய் நான் சுற்றி காட்டுற பாருங்கோ. இந்த கதவுண்ட வேலைப்பாடு நீங்கள் பார்க்கலாம் ஃபுல்லாக. ரைட். உள்ளே வந்தீங்கன்னால் இந்த வீடு வந்து ராஜன் நான் கட்டின வீட்டில் வந்து ஒரு சரியான ஒரு வித்தியாசமான ஒரு பிளானிங்கில் கட்டிக்கிறாரு. அதாவது உங்களுக்கு இதில் பார்க்க தெரியும் பாருங்க வந்தால் நாங்கள் இந்த நாடு சென்டர்னு கொண்டு மேலே ஏறி நாங்கள் ஃபுல்லாக பார்க்கலாமா. ஏன்னா அப்படி வந்து அப்படி பார்த்தாலே கடல் பிள்ளைங்களே. அதோட இன்னும் ஒரு நான் சொன்னேனே இந்த வீட்டில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஒன்று இருக்குன்னு சொல்லி, அது என்னென்னா நான் இன்னும் கொஞ்சம் பின்னுக்கு போயிட்டு சொல்கிறேன். ஓகே. முதலாவது எதை பார்ப்போம். இங்கால இது சாமியார். இங்காலையா சாமியாரை பார்க்கலாமா? ஓகே பாருங்க. இதா சாமியாரா? ஓகே. சாமியாரா வேறு வந்தா? நீங்கள் கிறிஸ்டியன் கத்தோலிக் வாங்க அப்படி இருந்தாராம். அப்படி பார்க்கலாம் நீங்கள். அப்படியே வேளங்கனி மாதாண்ட அடுத்தது அப்படியே ஏண்ணா சூப்பர் சூப்பர். அந்த மாதிரி பிளான்லாம் அப்படியே செஞ்சுக்கிறீங்க. சாமியாரையே நான் நினைக்கிறேன் பெரிய ஒரு ரூம் போல் இருக்குது போல். இதுக்குள்ள நான் ஒரு பெட் போடுக்கிறீங்க. ஆமாம். இது சும்மா யூஸ் பண்ண முடியுமா? ஓகே. இது என்ன? இதை என்ன? இது ஒரு அட்டாச் பாத்ரூம். இது சாமியாரைக்குள்ளால அட்டாச் பாத்ரூம் பார்க்கலாமா இருக்கா அப்படின்ட்டு வரல. இதுக்குள்ளே ஒரு பெரிய பாத்ரூம் ஒன்று இருக்கா? ரைட் ரைட். பெரிய பாத்ரூம். ஆமாம்.
சின்ன பாத்ரூம் ஒன்று வச்சது உள்ளுக்கு ரெண்டு பார்க்கங்கள் தெரியல. இந்த சாமி அறைக்கு உள்ளாலேயே நாங்கள் வரலாம். அதோட வந்து வெளியில் ஒரு கதவு ஒன்று இருக்குண்ணா, வெளியில் கதவு ஒன்று இருக்குது. அந்த கதவை நீங்கள் அப்படி திறந்து கொண்டு வரலாம். அப்படியே காட்டுற பாருங்க. ரைட், இதில் வந்து ஹோம்ஒர்க் வந்து இங்கே வச்சுருக்குது. அப்படி இங்கே சிங் வந்து அங்கே சிங் ஒரு டெப் ஒன்றில் போட்டிருக்கணும். இங்கே ஷவர், ஏன்னா ஷவர் வந்து இங்கே இருக்குது. ஓகே, இந்த பிளானிங்கை பார்த்துக்கொண்டு அப்படி நான் வெளியில் போவோமா மகளே? இது நான் லைட் வேலை செய்யலை. ஒன் பண்ணுவோம் போல். வேலை ரைட், வார்ம் கூல். சரி, அடுத்து அப்படியே வெளியில் போவாங்க. வந்தாச்சு வெளியில். நான் உங்களுக்கு உள்ள ரெண்டு காட்டினே, அந்த பாத்ரூமுக்குள்ளே நிற்கல ஒரு கதவை ஒன்று தெரிஞ்சில்ல. அதான் இந்த டோர் ஒன்று டபுள் டோர் போட்டிருக்கணும். சாமி அறைக்கு உள்ளால, அதாவது கிறிஸ்டியன் நாட்கள் வந்து எல்லாம் பார்க்க மாட்டேன் தானே. இந்த முறை இப்படி இந்த முறைன்னு பார்க்குறீங்களா, அதுக்கெல்லாம் அப்படியே வரலாம். அப்படி நாங்கள் இப்போ இதை திறந்தும் நான் உங்களுக்கு காட்டின பாத்ரூம் தான் இதுவும். இந்த பாத்ரூம் உள்ளே போகலாமா? ரைட், அது இருக்கட்டும். அப்படி நாங்கள் பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் இங்கால இது என்னன்னா, அது இங்கால லிவிங் ஹால். நான் டிவிஎல் படங்கள் கெஸ்ட்டுகளை வந்து ஏன்னா அந்த மாதிரி முறையில் வந்து காட்டிக்கிறீங்க. ஆனால் சில வந்து ஓப்பன் ஹோல் மாதிரி அப்படியே விடுறவன், அப்படி இல்லாமல் இதுக்கு சும்மா ஒரு சைட்டில் வந்து எடுத்தேண்ணா. ரைட் ரைட், பார்க்கலாமா? இப்போ டிவி வந்து ஷோபாஸ் எல்லாம் போட்டு வேஞ்சல் வச்சுக்கணும். ஓகே, அப்படியே நாங்கள் இந்தியாவில் வந்தோம்னால் மெயின் ஹோலுக்குள்ளே அப்படியே வரலாமா? சரி மக்களே, அடுத்தது வா. அப்படியே இது என்ன ரூம்? இது எங்கால இதுக்கு கிச்சன் ஸ்டோர் ரூம். கிச்சன் பக்கத்தில் ஸ்டோர் ரூமுக்கு வரலாம். அதெல்லாம் வரலாம் அப்படியே. அப்புறம் அதெல்லாம் வந்து பார்ப்போம். வாங்க அப்படியே. ரைட், நாங்கள் இப்போ படியால் அப்புறம் ஏறி காட்டுவோம். அவங்கள மேலே போயிட்டு சில உள்ள விஷயங்களை காட்டி போட்டு பாருங்க. வந்தால் இதில் என்ன ஒரு விஷயம் வேண்டாம், முக்கியமாக இந்த வீட்டில் நின்று பார்த்தா நேராக அப்படியே கடல் தெரியும். பாருங்க, வந்தா கடற்கரை பார்த்தீங்களோ? அப்படியே நேரம் பார்க்க அப்படியே தெரியும். என்னண்ணா இதில் இருந்து சாப்பிட்டுக்கொண்டே அப்படி கடற்கரையை பார்த்துக்கொண்டு நேரம் அப்படியே சாப்பிட்டுருக்கலாம். அப்படியே நல்ல ஒரு மைண்ட் ரிலாக்ஸும் கிடைக்கும். ஓகே, ஓப்பன் கிச்சன். ஓப்பன் கிச்சன் அப்படி வந்து ரைட் ரைட். கிச்சனுக்கு பக்கத்துலேயே கிச்சன் ஸ்டோர் ரூம் ஒன்று இருக்குது. கிச்சனுக்கு பக்கத்துலேயே ஸ்டோர் ரூம் உண்டு. ஸ்டோர் ரூம் உண்டு. என்ன ராஜனா அன்றைக்கி கதை கேட்கல, கொஞ்சம் எல்லாரும் மடியாக இதாக பார்த்து கொண்டு இருப்பினா அவர் இல்லாமடியால் என்ன திட்டு எங்களுக்கு விழுத வரியாது. கொஞ்சம் பிஸியாண்டால். ஓகே, அப்படியே ஸ்டோர். அப்புறம் அங்கே இந்த இதெல்லாம் காட்டிட்டு நல்ல இந்த சிங்கெல்லாம் போட்டு ஏன்னா உங்களுக்கு நாங்கள் இந்த டிசைனை காட்டுறோம் பாருங்கோ. பார்த்துட்டு நீங்கள் அதுக்கிட்ட மாதிரி நீங்கள் இது ஜிப்ஸும் தான் என்னது ஏண்ணா? ஓகே, சரி சரி சரி. ஓகே, அடுத்தது நீங்கள் இதான் அந்த ஷோரூம் என்ன ஸ்டோர் ரூம் என்ன? உள்ளுக்கு இந்த வரைக்குள்ள தெரிஞ்ச ஸ்டோர் ரூம் என்ன? இது ரைட் ரைட். கிச்சன்ஸ் ஸ்டோர் ரூம் அப்படியா? ஓகே ஓகே ஓகே, சரி. அடுத்து நாங்கள் அப்படி எங்களை வெளியில் வருவோமா? அடுத்தது வெளியால் போய் பார்ப்போமா? இந்த பீச் சைட் வந்து நாங்கள் பார்க்க உங்களை காட்டினமே. இதுக்கு லைட் இருக்கா வெளியில்? லைட் சைட் இருக்குது. ரைட் சைட் லைட்ஸ் இருக்குது, போடலாம் வேணாம். ஓகே, கொஞ்சம் இருட்டு பட்டுடுது பாருங்க. பக்கத்துலையா? சரி, 50 அடி விட்டு கட்டியிருக்கு. 50 அடி பின்னுக்கு நீங்கள் விட்டு கட்டிக்கிறீங்களா? கட்டாயம் விடணும். கட்டாயம் விடணும். அப்படி அளந்து பார்த்தோம். ரைட்டு ரைட் ரைட் ரைட். இந்த சீலிங் வந்து பாருங்க மோகனியில் வந்து அடிச்சிருக்குது. இல்லை பார்த்து தெரியலாம். இது என்ன சும்மா ஒரு சேப் மாதிரி என்ன என்னதுக்காண்டி இப்படி போட்டுக்கிறீங்க வந்து? இது வந்து ஒரு வீட்டுக்கு ஒரு ஒரு அழகை கொடுக்குற மாதிரி. மற்றது இதில் இருந்து அப்படியே பின்னால் பார்க்கக்கூடிய கடற்கரையை பார்த்துக்கொண்டு ஒரு மைண்ட் ரிலாக்ஸுக்கு என்ன? ஆமாம், அப்படி இருக்கலாமா? உங்களை இங்கே பார்க்க உங்களுக்கு ஒரு தெரிந்தானே அப்படியே அப்படி ஜூம் பண்ணி காடுங்க அப்படி என்ன இருக்குன்னு சொல்லி. கடற்கரை வந்து கடலோட அப்படி சேப் வந்து இருக்குது. சரி, நடந்து போகல. நாங்கள் செருப்பு அங்கே பின்னால் இருக்குது. ஓகேண்ணா, என்னால் உள்ளுக்கு இன்னமும் ரூம் ஒன்று பார்க்காம இருக்குண்ணா. இது என்ன பாத்ரூம்? அப்படியில் இது வெளியில் உள்ள ஒரு பாத்ரூம். வெளியில் பாத்ரூம் அதையும் காட்டுறேன் பாருங்க. இது ஒரு வெளியில் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பாத்ரூம் என்ன அது? ரைட் ரைட், பார்க்கலாமோ? டாய்லெட். ஓகே, அங்கே என்ன குளிக்கிற இடமா? அது குளிக்கிற பாத்ரூம். குளிக்கிற பாத்ரூம் நார்மலாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நான் அப்படி ரைட். இது வந்து முக்கியமாக என்னன்னா இந்த மழை தண்ணி வந்து பெய்யக்களை வந்து பட்டு தெரிக்காமல் சேஃபாக இருக்கும். ஜன்னல் கதவுகளுக்கு
ஒரு பாதுகாப்பு மாதிரியும் பழுதாகாமல் இருக்கு. நல்லா இருக்கும். நான் அப்படி பார்க்குறேன். ரைட் ஓகே சரிவா. அப்படி எங்கேயால வந்து நாங்கள் ரூமோட கார்டு இல்லை. இது வந்து மாஸ்டர் பெட்ரூம். இதுதான் எங்களோட மாஸ்டர் பெட்ரூம். இதான் மாஸ்டர் பெட்ரூம். ஆமாம், இது மாஸ்டர் பெட்ரூம். இதுக்குள்ளேயே அட்டாச் பாத்ரூம் இருக்குது. இதுக்குள்ளேயே அட்டாச் பாத்ரூம் இருக்கு உள்ளே. ரைட் பாருங்க, இதான் அந்த வேண்ட மாஸ்டர் பெட்ரூமா உங்களை பார்த்து தெரியும். அப்படியே இதுக்குள்ளேயே பாத்ரூம் இருக்குது. இதுக்குள்ளேயே பாத்ரூம் இருக்குது. அப்படியே பார்க்க வரோம் பாப்போம். உங்களுக்கு பாத்ரூம் காட்டும் பாருங்க. ரைட்டை போட்டுட்டு. ஓ இது என்ன இவ்வளோ பெரிய பாத்ரூமாக இருக்குது ஏன்னா. ரைட் எங்களுக்கு உள்ளே இருந்து பார்க்க தெரியல. ஆனால் இது என்ன 2 சைடாக அப்படி பிரித்து ஏன்னா அது என்னென்னு சொன்னால் நாங்கள் வந்து வெளிநாட்டில் வந்து இருக்கிற தண்ணியல் காய்ஞ்சிருக்கோம், நிலம் காய்ஞ்சிருக்கோம். அதால தான் இந்த சுவர் ராயனாக கொண்டு கட்டி வச்சுனா. அப்படி சுவர் காட்டிங்களா? சுவர் வச்சால் இந்தியாவில் தண்ணி பிறக்காது. அதே மாதிரி அதுக்கும் தண்ணி பிறக்காது. இது ஒரு மறைப்புக்காக. ஓகே. ஆனால் உள்ளே நான் இருந்து பார்க்கல இந்த பாத்ரூம் நான் வந்து சின்னதாக இருக்குமெண்டு. அது இவ்வளோ பெருசாக இருக்குமான்னு தெரியல. திறந்து பார்த்தா அப்புறம் தெரிஞ்சிச்சு. அவ்வளோத்துக்கு இல்லை பெரிய ஒரு பாத்ரூமும் மற்ற எங்களை அப்படி கொமாட்டோ அப்படி வச்சுருக்கேன்னா எங்களை அப்படியே இந்த டெப்பல் ஷவர்லாம் போட்டு குளிக்கிற கேட்ட மாதிரிலாம் வச்சுருக்குது. டிசைனை பாருங்கள் மக்களை வந்து நாங்கள் வந்து இப்போ உங்களுக்கு காட்டிங்க ஒரு ஐடியா ஒன்று வரும். இந்த கதவுகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் டிசைனிங் வந்து ஒவ்வொரு ரூமுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. எல்லாத்துக்கும் ஒவ்வொரு டிசைன் போட்டிருக்கிறேன். எல்லா கதவுக்கும் ஒவ்வொரு டிசைன் போட்டிருக்கிறேன். அதில் எனக்கு கணவர் வந்து கேட்டவங்க எங்கே செஞ்சது, என்ன செஞ்சது, எப்படி செஞ்சது, ஆரை கொண்டு கேட்டவங்க கணவர். அப்படியா? எங்கே கொடுத்து நீங்கள் வந்து இது ராயண்ணா தான் எல்லாம் செய்தவர். எல்லாமே ராஜன் அண்ணா ஏற்பாடு. அப்படியே ராயண்ணா தான் செய்தவர். எல்லா கதவையும் பார்த்தீங்கன்னா ஒரு டிசைன் அது அப்படி. ஆமாம். ரைட் ஹோலுக்குள்ள விரைக்குள்ளெல்லாம் இந்த சைட்டில் இருக்கிறதெல்லாம் அது அவற்ற எண்ணத்துக்கு தான் நான் சொன்னான் வந்து இப்படி வரவணுமெண்டு. ஆனால் அவர் தான் எல்லாம் செஞ்சவர். எல்லாம் செய்தவர். எல்லாம் செஞ்சார். ஒரு டிசைன் எல்லாம் போட்டு ஒவ்வொரு ரூமுக்கும் ஒவ்வொரு கதை டிசைன் வந்து எல்லாம் ஒரு ரூம் சைஸுக்கு ஏற்ற மாதிரி எல்லா டிசைனும் போட்டிருக்கு. சரி அங்கே வீடியோக்கு வேற கொஞ்சம் பக்கப்படுறாரு. அப்போ சரி ஓகே. அப்போ கேமராவுக்கு பின்னால் கதைங்கன்னு சொல்லியாச்சு. ஏன்னா ஓகே இப்படி ஏறி வந்த மனசில் சொன்னால் மேலே வந்து மேலே எத்தனை ரூம் இருக்குது? மேலே 5. மேலே 5 ரூம் இருக்கா? அப்பா அப்படி ஏறி 5 ரூம் ஒரு சின்ன ஹோலும் இருக்கு. 5 ரூமும் ஒரு சின்ன ஹோலுமா? ரைட் இதை நீங்கள் அப்படியே கீழே ஃப்ளாட்டை போட்டு செஞ்சுக்கலாம். மெயின் அப்படி இப்படி ஒரு ஐடியாவில் போட்டீங்க என்னதுக்காண்டி கீழே உள்ள ஆக்கள் இது வந்து என்னுடைய மகளின் ஆசை. வாங்க இல்லைங்களே என்னோட மகளின் ஆசை தான் மேலே இருந்து அம்மா அப்பா கூப்பிடுறதுக்கு எங்களோட பெட்ரூம் கீழே இருக்கிற நான் இதில் இருந்து பார்த்து கூப்பிடுவேன். காட்சி பேசி கூப்பிடலாம் வேணா பிள்ளை சாப்பாட்டை கொண்டு வா தண்ணி பத்தில் கொண்டு வா தேவையா நான் அவங்களை கூப்பிடலாம் வந்து அப்படியே கீழே பார்த்து கதைக்கலாம்ல யாரும் வந்தால் கொண்டாலும் வேணா. இது மகளின் டிசைன் ஐடியா டிசைன் செதுக்கிறீங்க எல்லாம் வேண்டாம். சரி ஓகே. இல்லைங்க இதுக்கு மேலே ரூம் என்ன இங்கே ரூம் பார்க்கலாம். இதில் வேணும்னா ஒரு பெரிய ரூம். இது ரூமா ஹோலா? இது நான் முதல்ல ஒரு தியேட்டர் மாதிரி ஆக்குறதுக்கு இருந்தேன். அப்படியா? அப்போ தியேட்டர் மாதிரி ஆக்குறதுக்கு இருந்தேன். இன்னும் அது இப்போவும் செய்யலாம். பார்ப்போம். அதை நான் யோசித்தேன் என்னடா வந்து பாருங்க ஃபேன் சவுண்டு சின்ன ஒரு ப்ரொஜெக்டரை போட்டுவிட்டு வேணா. ஓகே இதான் இந்த ரூமுக்கு நான் இந்த வீட்டுக்கு தான் பெரிய ரூமோ இல்லாட்டி பெரிய ரூம் இதான் பெரிய ரூம் என்ன இது அப்படி? அப்போ இது வந்து புரியும்பா இங்கே டிவி வைக்கிறதுக்கு ஒரு கபோர்ட் மாதிரி போட்டிருக்கேன் அப்படி தானே என்ன? அப்போ இங்கெல்லாம் சும்மா ஒரு ப்ரொஜெக்டர் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். விரும்பினா இந்தியாவில் பெட்டையும் போட்டு டிவியை படுத்து கொண்டே பார்க்கலாம். என்ன உங்களோட வசதிக்கிற மாதிரி எப்படியும் பார்க்கலாம். ஓகே நல்ல ஒரு ஸ்பேஸ் உள்ள இடம் உண்டு அப்படி. சரி வாங்க அப்படியே பார்த்து இங்கால வந்தோம்னால் இது என்ன நாங்கள் இங்கே வெளியில் போனீங்கன்னா ஒரு ரூம் இருக்குது. பல்கனி மாதிரி பல்கனியும் ஒரு ரூமும் இருக்குது. இங்கெல்லாம் ரூமும் இருக்கா? ஆமாம். அப்போ நல்ல ஒரு வியூ அறியுமா இங்கால வேற அப்படியே குலுகுலுன்னு இருக்கா பாருங்க. சுற்றி வந்து ஃபுல்லா மக்களே வந்து பனைமரம் தான். பனைமரமும் தென்னை மரங்களும் அப்படி உங்களை பார்க்க தெரியும். ஏன்னா சிலுவம் போகணுங்களா? ரைட் நல்ல ஒரு வியூ ஒன்று அப்படி உங்களுக்கு ஃபுல்லாக ஏரியாண்ட இடத்த நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஏன்னா அப்படியே பார்ப்போமா? இது என்ன மாதிரி ரூம் சொல்லுங்க ஒரு கால்? இதுவும் ஒரு சின்ன ரூம் உண்டு. சின்ன ரூம் உண்டு.
ஒரு எக்ஸ்ட்ரா ரூம் மாதிரி என்ன அது? ஆமாம். ஓகே ஓகே. இந்த மாதிரி பிளான் இதில் இருந்து அவர் விரும்பி நேரம் வெளியில் வந்து இதுலேயும் இருக்கலாம். சும்மா அப்படியே காத்தோட்டமாக அப்படியே இருக்கலாம் அந்த பிளானில். இதே நான் இங்கே கேட் ஒன்று போடாம கொள்ளாமல் இது கேட் ஒன்று போடணும். இறங்கி பார்க்கலாம். இறங்கி பார்க்கலாம். இறங்கி பார்க்கலாம். அப்படியா? ஓ சாரிக்கு ஏற்பட்டுருக்குறேன் மாறிக்கிட்டே. ஓகே ஓகே ரைட். இறங்கி பார்க்கலாம். அதுக்கு ஒரு தடை போடணும். தடை போட்டால் ஈஸியாக சின்ன பிள்ளை யாராவது நின்றா கொண்டு தெரியாது. மற்றபடி எப்படி விட்டாலும் பெரிய ஆக்கள் தான் நல்லா தான் இருக்கும் பார்க்க. ஆண்ணா அப்படி சரி ரைட். இங்கே அடுத்த ரூம் உண்டு. இந்த ரூமை பார்ப்போம். அந்த நான் பார்த்த பெரிய ரூமுக்கு அட்டாச் பாத்ரூம் இல்லைண்ணா? இல்லை இல்லை அதுக்கு இல்லைண்ணா? இல்லை 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 இதுக்கு தான் இருக்கு. அப்படியே ஓகே. இதுக்கு இருக்கா? இதுக்கும் இல்லை. பாருங்க தான் இது சுமார் மொத்தமாக வந்து 9 அறை ரூம். கீழே மேலேயும் சேர்த்து 9. கீழே மேலேயும் சேர்த்து இதில் வந்து முக்கியமாக மேலே உள்ளது 5 அறையா? 5 ரூம்ஸ் இருக்குது. கிச்சன் லிவிங் ஹாலை விட்டு 9 அறை இருக்குது. 9 அறை இருக்குது. அப்படியா? 3 பாத்ரூம் இருக்குது. 3 பாத்ரூம் இருக்குது அப்படி. ஆமாம். ஓகே 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 ரைட். சரியா. அடுத்தது இங்கால இங்கால ஸ்பேஸ் கூட இருக்குண்ணா இங்கால. இதுவும் ஒரு சின்ன ஒரு லிவிங் ஹால் மாதிரி தான் இருக்குது. கதிரியல் சோஃபா போடணும். இன்னும் போடணும். ரைட் ரைட். இதை திறந்து பின்னால் பார்க்கலாம். இது வெளியில் போனால் ஒரு என்னென்னு சொல்ல தராசு ரெண்டு இருக்குது. ஆமாம். ஓ ரைட்டு ரைட். இங்கே எந்த மாதிரி வியூ ஒன்று இருக்கேண்ணா? இங்கே வரேன் உங்களுக்கு பார்த்து தெரியும். ஓ சும்மா சன்செட் பார்க்க ஏண்ணா நல்லா இருக்கும். ஆமாம். சன்செட் பார்க்க எல்லா பக்கத்துலையும் காற்று வரும். ஓ அடியான முறையில் எல்லா பக்கமும். இதுக்கு மேலே மொட்டை மாடிக்கு ஏறலாம். மொட்டை மாடிக்கு ஏறலாமா நம்ம? இல்லை சரி 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 ஓகே ஓகே ரைட்டு. இதில் வந்து ஒரு பெயிண்டிங் இது எங்க நீங்கள் சொல்லி செஞ்சதால் நீங்கள் என்ன இது சம்பந்தமாக? இது நான் சொல்லி செய்விச்சேன். நான் இதுதான் என்னுடைய அப்பா. உங்களோட அப்பாவா? என்னுடைய அப்பா. அவர் மீனவனா? அவர் ஒரு மீனவர். அவர் இப்போ இல்லை. அவர் ஞாபகமாகத்தான் என்னுடைய மகளின் ஆசைக்குமாகத்தான் இந்த வீடு காட்டினீங்க. அவருங்க இந்த ஊரில் பலாளி? அவர் பிறந்தது மயிலிட்டி. மயிலிட்டி பலாளியில் இருந்தாங்க. இங்கே எல்லாம் அந்த காலத்திலே இந்த இடமெல்லாம் தெரியும் அவருக்கு. வேண்டிட்டார். ரைட். அந்த காலத்திலே வேண்டின ஓடியா இது அவர் எனக்கு தந்தார். அப்போ உங்களுக்கு பிரியசனமாக இருந்துச்சுண்ணா? அப்போ உங்களுக்கு இப்போ பார்க்க போனால் அந்த இடங்களும் காணியில் கோடிக்கணக்காக போகும் சொல்லப்போனால். அதுவும் கேகேசன் சொல்லிக்கல ஏன்னா? ஆமாம். ஓகே போனீங்கன்னா வலது பக்கத்தில் இன்னொரு ரூம் வரும். எங்காலையா? ஆமாம். பார்க்கலாமா? லைட் போடணும் என்ன பாருங்க. மேலே வந்து உள்ள ரூமுகளுக்கு அட்டாச் பாத்ரூம் ஒன்றுமே இல்லை. ஒரு என்ன காரணம் என்று சொன்னால் பாத்ரூம் எல்லாம் செய்தால் நாங்கள் பாவிக்கிறது குறைவு. நாங்கள் வருஷத்தில் ஒருக்கா 2 தடவை வந்தோம் இல்லை. பாத்ரூம் எல்லாம் பழுதாயிரும் வேணாம். அப்படி நீங்கள் அது அதனால கூட செஞ்சுக்கிறீங்க. ரைட். பாருங்களா மேலே சீலிங் தானே அடிச்சிருக்கு ஏண்ணா? நல்லா வந்து ஓகே சரி. அப்படி வெளியே போவோமா? ரைட். இங்கே வேறு இதுமா இங்கே ரூமோ? இது என்ன? இது ஒரு பாத்ரூம். பாத்ரூம் அதுக்கு முதல் ஒரு ட்ரெஸ்ஸிங் பண்ணுற இடம் மாரி ஒரு இடம் விட்டுருக்கு. உடுப்பு மாற்றி வெளிக்கிட்டு மேக்கப் பண்ணி போகலாம். ட்ரெஸ்ஸிங் ரூம் அப்படியே போனீங்கன்னா பஸ் டைம் காட்டுற மாதிரி இருந்தால் எங்கள்கிட்ட ஹோம் டூரில் வந்து ட்ரெஸ்ஸிங் சொல்லி வந்து புரியுமா ரூம் ஒன்று வந்து சேர்த்துக்கிறது இப்போ தான் காட்டுறோம். ஏன்னா இது இங்கெல்லாம் இது பாத்ரூம். உங்களுக்கு பாத்ரூம் கண்டிப்பாக ட்ரெஸ்ஸிங் ரூமில் வந்து பாத்ரூம் இருக்கணும். மெயினால் அவசரத்துக்கு என்ன உங்களுக்கு காட்டுற மாதிரி அப்படியே வலிக்கிட்டு குளிச்சுட்டு அப்படி இங்கே வந்து ஃப்ரெஷ்ஷாக அப்படியே ரெடி ஆகலாம். ரைட்டு ரைட். இதுவும் அதே மாதிரி இதுவும் அப்படி தான். நான் தண்ணி சிந்தாமலுக்கு தண்ணி எங்களுக்கு காய்ஞ்சிருக்கணும். தண்ணி சிந்தாமலுக்கு தான் நான் இந்த 2 சுவரும் வச்சு அவர் கட்டி வச்சது. அங்கால டாய்லெட், அங்கால ஹோம் டாய்லெட் இருக்குன்னு அங்கால. சரி 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 அப்படி ஓகே. பார்க்கலாம். நீங்கள் சிங்களாம் போட்டு இங்கே ப்ரஷ் பண்ணி போட்டு நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணி போட்டு நார்மலாக ட்ரெஸ்ஸிங் பண்ணலாம். அதுக்கிட்ட மாதிரி அந்த பிளானிங்கை முடிச்சிக்கணும். என்னென்னா ஒரு முக்கியமான கேள்வி உண்டு. இவ்வளோத்துக்கு வந்து இப்போ ஒவ்வொரு விஷயமா பார்த்து செதுக்கிறீங்க. அப்போ எவ்வளோ காலம் பிடிக்குது? சொன்ன மாதிரி காலத்துக்குள்ள நீங்கள் காலத்துக்கு எனக்கு அவசரம் இல்லாத காரணத்தினால நானும் கொஞ்சம் விட்டு பிடிச்சினான். அப்படியா? அப்படி இருந்தும் அவர்
கொஞ்சம் பிந்தி தான் போச்சு. பிந்தி போச்சு இது. பிந்தி போச்சு. பிந்தினாலும் வேலை நீட்டாக இருக்கு. ஆனால் பிந்தினாலும் வேலை நீட் அவர் நினைச்சு வடிவாக செஞ்சுருக்கு. செஞ்சுக்கிறது அப்படியா? அதுதான் முக்கியம். ஏன்னால் ஒவ்வொரு விஷயம் வந்து நீங்கள் சொல்கிறத விட இன்ச்சிஞ்சா வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது. அதான் கேட்டாங்க இப்போ எவ்வளோ காலம் பிடிச்சிருக்கோம் எப்படி சமாளிச்சு நீங்கள் என்ன வந்து இப்போ சில தெரியாது இவ்வளோ காலத்துக்குள்ளே முடிச்சு தாங்க கொண்டு போட்டு சில பேர் கேட்கல கொஞ்சம் வேலை பிஸியாக இருந்தால் டிலே ஆகுமല്ലോ. அதெல்லாம் கேட்டாங்க. ஓகே, அடுத்தது இது நாங்கள் இது என்னுடைய மகளின் அறை பார்க்கலாமா? பார்க்கலாம். ஓகே. இதுவும் ஒரு பெரிய ஒரு பெட்ரூம் தானே அது? அவன் தண்டை செட்டப்பில் செஞ்சிருக்கிறான். நான் நினைக்கிறேன் நீங்கள் யூகேல இருக்கிற டென்மார்க்கா? நீங்கள் டென்மார்க்ல இருக்கிற விட நீங்கள் இங்கே இருக்கிறான்னு கூட இருக்க போல எல்லாம் வந்து. நான் இப்படி அங்கே எப்படி இருக்கிறோனோ அதே மாதிரி தான் இங்கேயும் செஞ்சேன். அப்படி தான் இந்த செட்டப்ல எல்லாமே கபோர்ட்ல என்ன மாதிரி டிவி கபோர்ட் இதெல்லாம் நீங்கள் சொல்லி செஞ்சீங்களா ரெடிமேடா வாங்கினா? அது இது சொல்லி செவிச்சது. அதான் ராஜன் அண்ணாவுக்கு சொல்லி அவர் எல்லாம் செய்தார். அவரே அவருடைய ஐடியால எல்லாம் செஞ்சோம். சூப்பர். அப்போ இனி வந்து நான் நினைக்கிறேன் ராஜன் அண்ணாட்ட வீடு கட்டுறதுக்கு மட்டுமே இல்லை, வீட்டில் வந்து கபட்டு கதிரை மேசியர் வந்து என்னென்ன மாதிரி கட்டணும்னு சொன்னாலும் அவரே பார்த்துக்கொள்ற போலையா? ஏன்னா அது அவரோட சேர்ந்து கதைக்கணும், எனக்கு இப்படி வேணும் அப்படி வேணுமாண்டா அவரும் ஐடியா சொல்லுவார். மற்றது காசு என்ன மாதிரி வந்து முறைகள் வந்து பேமெண்ட்? நான் கேட்கல கொஞ்சம் விலைகள் எல்லாம் கூடிட்டு. நீங்கள் கதைக்கு ஒரு விலை இருந்தது, பிறகு கண்டைக்குள்ள ஒரு விலை இருந்தது அப்படியா? இல்லை கொரோனாவுக்கு பிறகு டபுள் கிட்டத்தட்ட டபுள் மேலே. ஆமாம், அப்போ அதுக்கேற்ற மாதிரி தான் ப்ரைஸ் எல்லாம் கதைச்சது. காய்ச்சனீங்களா? எப்படி கொடுத்தீங்க காசை வந்து? அவர் கேட்க நான் போட்டுக்கொண்டே இருந்தேன். எங்களுக்கு கொடுக்கல் வாங்கல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நம்பிக்கையாக இருந்துச்சு. அந்த முறையெல்லாம் நீங்கள் நம்பிக்கை கொடுத்தீங்க. சொன்ன மாதிரி உங்களுக்கு முடிச்சு தந்துக்கிறாரோ இல்லை சொன்னதை விட நல்லா செஞ்சு தந்துக்கிறாரோ? வடிவாக செஞ்சு தந்துருக்குறேன். நீங்கள் நினைச்சதை விட நல்லா இருக்கு. ஆமாம், சந்தோஷம். அந்தபடி. ஓகே. நானும் ஐடியாக்கள் கொடுத்தது தானே, இப்படி இப்படி வரணும் வந்து இந்த கலர்கள் இருக்கணும் அப்படி எப்படி செஞ்சது. சரி. இது நான் இங்காலே ஒரு அவுட் கோல் மாதிரி இருக்குமே, எப்படி கடற்கரையை பார்த்துக்கொண்டு அம்மா இருக்கட்டா இல்லை? ஐயோ, கடற்கரையை பார்த்துக்கொண்டே இருக்கலாம், வேறு ஒன்றும் தேவையில்லை. அதான் சொல்லுவாங்க சொர்க்கமே என்றாலும் அது நம்ம ஊரை போல வருமானு சொல்லுவாங்களே. இது ஏன்னா கோடியா உழைச்சாலும் என்னென்ன ஊர்ல இப்படி இருக்கிற மாதிரி ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும். இப்படி ஒரு இது வெளிநாட்டிலே கஷ்டம். ஏன்னா அதாவது கடலை பார்த்துக்கொண்டு இந்த நேச்சுரலான காத்து வரல அப்படி வந்து இது வந்து தெரியும். மகளின் ஆசைக்கு இந்த ஊஞ்சல் வாங்கினீங்களா? இது எங்க வாங்கினது? இது EUTல இங்கே ஸ்பேஸ் இருக்குண்ணா. ஆமாம், இந்த வீடுன்னு ஹைலைட்டே எங்கால பீச் தான். ஆமாம், கடற்கரை. ஏண்ணா ரைட்டு. மேலே மொட்டை மாடிக்கு போய் பார்ப்போம் மக்களையா. மேலே டைல்ஸ் போட்டிருக்கோம். மேலே டைல்ஸ் போட்டிருக்கோம். ஆமாம், செம வியூ ஆமி அறியுமோ. இப்போ நாங்கள் பெரும்பாலும் வந்து எங்கள் சேனலில் காட்டியிருப்போம், நிறைய வீடுகள் வந்து காட்டிருக்க மக்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ இந்த மேலே வந்து மொட்டை மாடியை வந்து இந்த மாதிரியான ஒரு டிசைன்லாம் செய்யணும். என்ன பாருங்க, நல்ல ஒரு காற்றோட்டம். ஆமாம், அப்படி குழுன்னு காற்று அடிக்குதா? எப்படி இருக்குது? 1x போடுங்க, தெரியுமா வரவங்க? ஓகேண்ணா, ரைட். இந்த வரவங்க இந்த டைம் எல்லாம் நல்லா இருக்கும். இதுல இருந்து கடற்கரையை பார்த்தோம். உண்மையில நீங்க கதைக்கிறேன்னா காதில் கேட்கல, காற்று சவுண்டு அவ்வளோது. காற்று நாலு பக்கத்தால் அடிக்க சவுண்டு வந்து காதுக்குள்ள விளங்குதில்ல உண்டு. நல்லா காத்தோட்டமாக இருக்கும். வேணா காலையில் வந்து நல்லா இருக்கும். வேணா காலையில் நல்லா இருக்கும். அந்த மீனர்கள் வந்து மீன் பிடிக்கிற விஷயங்கள்லாம் பார்த்து கொண்டே இருக்கலாம். காலையில் எழும்பி நான் அந்த அவுட் ஹோல்னு சொன்னேனே, அதில் கோப்பியை போட்டு கொண்டு வந்து இருந்து எல்லாம் போட்டுகள் எல்லாம் வர்றது போகிறது எல்லாம் பார்த்து கொண்டு இருப்பேன். உங்களை காட்டுறேன் பாருங்க. வா, இதுக்கும் தேவைன்னா க்ரோஸ் பாறை மேலே போட்டால் என்ன, பாக்ஸ் பாறை மேலே போட்டால் என்ன மாதிரி இருக்கும், நல்லா இருக்கும். வேணா ஒரு கொஞ்சம் உயர்த்தி பாக்ஸ் பாறை அடிச்சு விட்டா கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும். தேவைன்னா மேலே ஒரு கேட்டை போட்டுட்டு இதுலேயும் தேவையான அடிச்சு விடலாம். அவங்கள விருப்பம் வேண்டாம், நல்லா இருக்கும். வாங்க அதாண்ணா.
அப்படி ஓகே ஓகே ஓ அவன் தான் விஷயம் மக்களை வேறு வந்தா அங்களோட பார்க்கலாம். ஓகே முடிப்போம் இதோட. சரி மக்களே, எங்களோட டென்மார்க் அண்ணாவுக்கு வந்து எங்களோட ராஜன் அண்ணா கட்டி கொடுத்த ஒரு அழகிய வீடு ஒன்று நான் உங்களுக்கு ஃபுல்லாக சுற்றி காட்டியிருப்பேன். இதை பார்க்க வந்து உங்களுக்கு சரியான ஐடியா ஒன்று வரும். இந்த மாதிரி வந்து நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கடிக்கொள்ளலாம். தேவையான வந்து அவர்கிட்ட ஃபோன் நம்பரை கொடுத்து வர்றோம், காட்சி பேசி கடிக்கொள்ளுங்க. மற்ற இந்த வீட்டுக்கு எவ்வளோ அங்கே ஃபுல்லாக முடிஞ்சுது உங்களுக்கு? அதாவது வீட்டுக்கு மட்டும் கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 6க்கும் 7க்கும் இடையில் பார்க்குறேன். ஒரு 6.5 கோடி 7 கோடிக்குள்ள ஃபுல்லாக முடிஞ்சிருக்கு உங்களுக்கு, ஃபுல்லாக வீடு மட்டும். அப்போ வீட்டுக்குள்ளே பின்ன வெளியில் உள்ள விஷயங்கள் பார்க்க போனால் எனக்கு கூட வீட்டுக்குள்ளே இருக்கிற தளவாடம், கட்டில், கபோர்ட் எல்லாம் அதெல்லாம் பார்த்தா ஒரு 9-10 போகும் போல. 8க்கு வரும், 8 கோடி 9 வரும், 8-9 கோடி கிட்ட வரும். ஆனால் வீடு மட்டும் 6-6.5க்குள்ள அப்படி தான். ஆமாம். ஏன்னு சொன்னால் நீங்களே முதல் விரைக பார்த்துருக்குறீங்க. இந்த வீட்டு கேட்டில் இருந்து வீட்டு வாசலுக்கு போட்ட கான்கிரீட் பார்த்துருக்கீங்களா? ஓ பார்த்துனாங்களோ. அதுலேயே எனக்கு கிட்டத்தட்ட கூட முடிஞ்சது. இப்போ இந்த சாமான விலையிலக்கு இன்னும் கூட தான் முடியும் என்ன? சரி அப்போ ஓகே. அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச மக்கள் வந்து லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றி நாங்கள் எடுத்தங்களை மறக்காமல் தெரிவிங்க. இன்னும் வந்து நிறைய வீடுகள் இருக்குது, அதுக்கிற மாதிரி எங்களோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.